ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டினா ஏதோ வயசானவங்க போர் அடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்க வேண்டாம். இங்க எலிமெண்ட்ஸ்ல எல்லாமே ஜாலி தான், கொண்டாட்டம் தான். पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। मुळुदुमदु वेदाम मुळुदुमिदु वेदाम அந்த முழுமையிலே பிறப்பதும் முழுதே முழுமையே தாயாகி முழுமையே நீக்கி முடிவினில் காண்பது அம்முழுமையே நீ। அருணாச்சலா ரமண 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 அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா। பகவானுடைய அந்த பார்வை, அந்த தீட்சண்யம், அதை சந்திக்க முடியாமல் என் தலையை தாழ்த்தி கொண்டேன். மனதில் 1000 கேள்விகள். அந்த கேள்விகளை கேட்காமலே எனக்கு விடை கிடைத்தது. ரமண வித்யன்னு நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். மனசை வெளி விஷயங்கள்ல லயிக்க விடாம ஹிருதயத்துல அடக்கி வைப்பதே சுகம்.
நான் எனும் அகந்தை அகன்றால் தான் எனும் சக்தி தானா வரும். அதையே பிடிச்சுண்டு அதிலேயே அடங்கியிருப்பது ஆத்மானந்தம்னு பகவான் சொல்லுவாராம். There has been much talk about disarmament today. Does that count? உங்க சண்டை கப்பல்களை பகிஷ்காரம் பண்ணினாலும் இப்ப இருக்கிற பீரங்கிகளை துருப்பிடிக்க வச்சாலும் அதெல்லாம் இந்த சண்டையை நிறுத்தாது. கையில கம்புகளை ஏந்தியாவது ஜனங்கள் சண்டை போடுவா. இப்போ நன்மை தீமை இது ரெண்டுமே உலகம் முழுக்க பரவி இருக்கு. இனிமே பிறக்க போற சந்ததிகள் டிசெண்டன்ஸ் நாகரிகத்தோட உயரிய கொள்கைகளை கடைபிடிச்சு சமுதாயத்தோட சீரிய மக்களா விளங்குவா அப்படின்னு திடமா நம்புவோம். How long has your holiness held this title? 1907 நான் இங்க பீடாதிபதி ஆனேன். அப்போ எனக்கு வயசு சுமார் 12. நீங்க உங்க நிர்வாக ஸ்தலமான கும்பகோணத்துல அதிகமா தங்கறதில்லன்னு நினைக்கிறேன். Am I right? ஆமா, நான் கடந்த 15 வருஷமா இந்த ஜில்லாக்கள்ல கிராமமா யாத்திரை செஞ்சுட்டு இருக்கேன். என் யாத்திரையும் மெதுவா தான் போயின்னு இருக்கு. அடுத்ததா வடக்க காசி வர போறதா பிளான். I am looking for someone with higher attainment in yoga and who can give me proof or demonstration of the same. Am I asking for too much? யோகாபியாசத்துல சித்தி பெற்று அதன் பயனை நிதர்சனமாக காட்டக்கூடிய ஒரு மகானை சந்திக்க விரும்புகிறேன். உயரிய யோக மார்க்கத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்தவித தப்பும் இல்லை. அதுல உங்க ஸ்ரத்தையே உங்களுக்கு பயனளிக்கும். ஆனா அதுக்கு தீவிரமான மன உறுதி தேவை. அது உங்ககிட்ட இருப்பதாவே நான் நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட உள்ளத்துல ஒரு ஒளி தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒளியே நீங்க தேடுற பயனை உங்களுக்கு நிச்சயம் அளிக்கும். உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. I have been thinking, பாரத நாட்டு பழைய ரிஷிகள் கூட கடவுள் நம்முடைய இதயத்திலேயே இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கடவுள் எங்கேயும் நிறைஞ்சவர். அவரை ஒருத்தரோட ஹிருதயத்துல மட்டும் அடங்கினவரா நினைக்க கூடாது. இந்த பிரபஞ்சம் முழுசையும் அவரே தான் தாங்கின்னு இருக்கார். அப்போ நான் எந்த மார்க்கத்தை கடைபிடிக்கணும்னு will your holiness advise me? உங்க சுற்றுப்பயணத்தை நீங்க மேலும் தொடர்ந்து அது முடிவடைகிற நேரத்துல அங்க சந்திச்ச யோகிகளையும் சாதுக்களையும் பத்தி திங்க் பண்ணி பாருங்க. அவள யார உங்க மனசுக்கு உகந்தவரா நீங்க நினைக்கிறீங்களோ அவளையே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க தேடுற மார்க்கத்தை அவரே உங்களுக்கு உபதேசிப்பார். But your holiness, suppose no one makes sufficient appeal to me, what then? அந்த மாதிரி ஒருத்தரும் கிடைக்கலன்னா நீங்களாவே தனிமையில முயற்சி செய்யணும். ஒவ்வொரு நாளும் தியானத்துல மனசை ஈடுபடுத்திக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க மனசை விட்டு ஒதுக்கி உயரிய விஷயங்களை அன்போட மனசுல சிந்தனை செய்யணும். ஆத்மாவை பத்தி அடிக்கடி நினைச்சுக்கணும். அப்போதான் அந்த ஒளி பிரகாசிக்கும். அதுதான் சாதனைக்கு உதவும். இந்த அபியாசங்களை செய்யறதுக்கு வெடிகாலம்புறதான் உகந்த நேரம். சாயரிக்ஷையிலையும் தியானம் செய்யலாம். இந்த 2 வேளையிலையும் அமைதி நிறைஞ்சு இருக்கும். அப்போ தியானத்துக்கு இடையூறும் அதிகமா ஏற்படாது. If I fail, may I then turn to your holiness for assistance? நான் ஒரு பொது ஸ்தாபனத்தோட தலைவனா இருக்கேன். அநேகமா ராப்பகலா இந்த ஸ்தாபனத்தோட காரியங்கள்ல ஈடுபட வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தனிமையில டயத்தை டிவோட் பண்ணக்கூடிய வசதி உள்ள ஒரு குருவையே நீங்க நாட வேண்டியிருக்கும். Well, உண்மையான ஆச்சாரியர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரேர் and a European is unlikely to ever find one. லோகத்துல உண்மை இல்லாம இல்ல, அதை நாம பார்க்கவும் முடியும். அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு உண்மையான ஆச்சாரியார் கிட்ட என்னை அனுப்ப முடியுமா? அப்படிப்பட்ட 2 பேரை
மனசுல வச்சுட்டு இருக்கேன். அவள்ல ஒருத்தர் இந்த நாட்டோட தென்பாகத்துல அடர்ந்த காட்டுல வாசம். பெரும்பாலும் மௌனத்தையே அனுஷ்டிக்கிறார். அது மட்டும் இல்ல, இதுவரை ஐரோப்பியர்கள் யாரையும் அவர் மீட் பண்ணதே இல்லை. நீங்க வேணா அவரை அணுகலாம், ஆனா ஐரோப்பியர்களை அவர் ஏத்துப்பாராங்கிறது சம்சயம்தான். And the other, my interest is strangely kindled. இன்னொருத்தர் உள்நாட்டுல தான் வசிக்கிறார். அவர் ஒரு பெரிய ஞானி. நீங்க அவரை போய் சந்திக்கலாம். அவரை பத்தி further details தெரிஞ்சுக்கலாமா? அவரை மகரிஷின்னு சொல்லுவா. வட ஆற்காடு ஜில்லா திருவண்ணாமலைங்கிற ஊர்ல ஜோதிமயமா இருக்கிற அருணாச்சலத்துல அவர் இருக்கார். அவர் அடைய மேலும் விவரம் அவசியம்னா தெரிவிக்கிறேன். I have a guide coming from there. I will seek his help. Oh, it's past 10:30 already. உங்களோட வேலைக்கு நடுவுல I think I have taken too much of your time. சரி, நீங்க அவசியம் அருணாச்சலத்துக்கு போவேன்னு நினைக்கிறேன். But all arrangements have been made for my departure from south tomorrow. அப்படின்னா என் தரப்புலேருந்து ஒரு விண்ணப்பம். உங்க ஏற்பாட்டை மாத்திண்டு அவசிய மகரிஷிய பார்த்ததுக்கு அப்புறம்தான் இங்கேருந்து கிளம்புவேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க விருப்பம் எல்லாம் நல்லபடியா நிறைவேறும். Well, I will once again consider the suggestion made by Your Holiness. And thanks a lot for your audience. க்ஷேமமா இருங்கோ. அருணாச்சல சிவா. I look at him in silence. This man is clad in ochre-colored robe of a monk and leans his weight on a friar's staff. I have been told he is on the right side of 40. Hence, I am surprised to find his hair quite grey. His noble face, pictured in grey and brown, takes an honored place in the long portrait gallery of my memory. மறுநாளே தென்னிந்தியாவை விட்டு கிளம்பணும்னு சொன்ன பால் பிரிண்டன் கிளம்பல, தெரியும். I read it in his book, A Search in Secret India. Well, what happened after that? அதுக்கப்புறம் என்னாச்சு? ரமணரை போய் மீட் பண்ணாரா இல்லையா? என்ன அஸ்வினி, அதிசயமா இருக்கு. நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா கேக்குற? அதான் அம்மா எப்பவும் சொல்லிட்டே இருப்பாளே, அவளுக்கே எப்போ பகவானை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கணும் தோன்றதோ அப்ப தெரிஞ்சுக்க போறா. அதுக்கு வேலை இப்பதான் வந்திருக்கோ என்னமோ. அவசரப்படாதீங்க. வெயிட். எல்லாரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். இட் வாஸ் ஜஸ்ட் a mere question. கேள்வி கேட்கணுங்கிற எண்ணம் எப்ப வரும்? ஒன்னு ஆர்வத்துல வரும், இல்ல சந்தேகத்துல வரும். It's neither. It has to be either of the two. சரி, அதெல்லாம் விடுங்கோ. அம்மா, இன்னைக்கு காத்தால நீ சூரிய நாகம்மாவை பத்தி சொன்ன இல்லையா? அவளை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லேம்மா. பகவான தரிசனம் பண்ண சூரிய நாகம்மா அதுக்கப்புறம் அங்கேயே இருக்க ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் டெய்லி பகவானை பார்த்து சகஜமா அவர்கிட்ட பேசக்கூடிய பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது. பகவானோட ஆசிரமத்துல நான் வந்து சேர்ந்த சில நாட்கள்ல அவரை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அவரை பத்தின புஸ்தங்கள்லாம் படிச்சேன்.
கிட்டத்தட்ட எல்லா நாட்கள்லையும் அவர் முன்னிலையில் அந்த ஹாலில் எல்லாரும் கூடும்போது நானும் இருக்க ஆரம்பிச்சேன். நான் என் அண்ணனுக்கு எழுதின கடிதங்கள்லாம் அவருக்கு படிச்சு காமிப்பேன். பகவானும் ஒரு புன்முறலோடு எல்லாத்தையும் கேட்டுப்பார். ஆனா அவர் கடுமையாவும் பேசுவார் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்துல தெரிய வந்தது. பகவான், என்ன, ஏதாவது புது சந்தேகமா? ஆமா பகவான், கடந்த 4 நாளா ஒரு அறிஞர் பகவான்கிட்ட வேதாந்த சூத்திரத்தை பத்தி பல சிக்கலான கேள்விகள் கேட்டுட்டு இருந்தார். பகவானும் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு அதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீள்? இல்ல, இந்த 4 நாளா அதை பத்தியே விவாதம் நடந்துட்டு இருந்தது. அதனால பகவான்கிட்டே கேட்டு நானும் ஏதாவது கண்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு தோணித்து. நல்ல யோஜனை, நல்ல எண்ணம். சாஸ்திரங்கள்ல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு அவர் என்கிட்ட கேட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவருக்கு பதில் சொன்னேன். அதெல்லாம் பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீர்கள்? முதல்ல நீங்க யாருன்னு கண்டுபிடிங்கோ. பகவான், அப்படின்னு அப்ப கொஞ்சம் கடுமையா சொன்னாரே தவிர 2 நாளைக்கு அப்புறம் பகவான் ஏதோ விளக்கம் சொல்றேன்னு சொன்னீங்க. அந்த சாஸ்திரங்கள், வேதாந்தம் எல்லாமே ஒரு கருத்து தான். நம்ம உடலே ஒரு கருத்து, ஒரு பர்செப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாஸ்திரங்கள்ங்கிற எண்ணமே இருக்காது. நான் இப்ப சொன்னதை நிதானமா நன்னா யோஜனை பண்ணி பாருங்கோ. மனச ஆத்ம சிந்தனையிலேயே செலுத்துங்கோ. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. ஆத்ம விசாரம். அதே சிந்தனையில அன்னிலேந்து இருக்க ஆரம்பிச்சேன். நான் யார் அப்படிங்கிற கேள்வி என் மனசுக்குள்ள ஒரு வேள்வி மாதிரி ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. பகவானை பார்க்க பார்க்க என் மனசுல ஒரு பக்தி பரவசம். அந்த உந்துதல்ல பல கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். ஒரு சந்தர்ப்பத்துல பகவான்கிட்ட தெலுங்குல கவிதை எழுத சொன்னேன். ஆரம்பத்துல மறுப்பு தெரிவிச்சவர் 5 கவிதைகள் எழுதினார். அதுதான் ஏகாத்ம பஞ்சகம். ஏகாத்ம பஞ்சகம் அத தமிழாக்கம் பண்ணிருக்கார் முருகனார். இதை கொஞ்சம் படிங்கோ. தன்னை மறந்த தனுவே தானே வெண்ணி எண்ணில் பிறவி எடுத்திருதி. தன்னை உணர்ந்த தானுதல் உலக சஞ்சார கனவின் விழித்தலே காண்க அனவரதம். தானிருந்தும் தானாக தன்னை தான் நான் எவன் யானிருக்கும் தானம் எதுவெனக் கேட்பானுக்கு யானவன் எவ்விடம் யானுலம் என்றமது பாணனை ஈடுபகர் சச்சிதானந்த. தன்னுள் தனுவிருக்க தான் அச்சடவுடலம் தன்னுள் இருப்பதா தான் உண்ணும் அன்னவன் சித்திரத்தின் உள் உள்ளது அச்சித்திரத்துக்கு ஆதார வத்திரம் என்று எண்ணுவான் போல்வான் வத்துவான். பொன்னுக்கு வேறாக பூடனமுள்ளதோ தன்னை விடுத்து தனுவேது
தன்னை தனு என்பான் அக்ஞானி, தானாக கொள்வான் தனையறிந்த ஞானி, தரிப்பாய் தனதொளியாய். எப்போதும் உள்ளது அவ் ஏகான்ம வத்துவே. அப்போது அவ்வத்துவை ஆதிகுரு செப்பாது செப்பித் தெரியுமா செய்தனரில் எவர், செப்பித் தெரிவிப்ப செப்புக என இப்போதோ. இந்த 5 கவிதைகள் தொகுப்ப எல்லாருமே சொல்லலாம். பகவான் அருணாச்சல சிவா